அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் நினைத்த காரியம் 1000 மடங்கு அபாரமான வெற்றியை பெற தினமும் 1 நிமிடம் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்த காரியம் வெற்றியடைய நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தை இது. எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி மற்றும் நாம் எடுத்த காரியம் வெற்றி அடைவதற்கான முழு ஆற்றலையும் தரக்கூடிய அற்புதமான மந்திர வார்த்தை. நம்ம யூடியூப் சேனல்ல சமீப காலமாக தமிழ் மற்றும் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதிக நேரமும் ஆகாது, அதே போல இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டையும் கொடுக்குதுங்க. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகும் அந்த மந்திர வார்த்தை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் தினமும் புதியதாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவதனால இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்றது ஆற்றல் மிக்க மந்திர வார்த்தைகள். ஆனால் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. எல்லா மொழிகளிலுமே சக்தி மிக்க இது போன்ற வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம எழுதிக்கிட்டே இருந்தாலோ அல்லது சொன்னாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை அதே மொழியில தாங்க நம்ம உச்சரிக்கணும் அல்லது எழுதணும். அப்பதான் அந்த வார்த்தைக்கான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டையும் வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண கூடாதுங்க, மொழிபெயர்க்க கூடாது. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினால் நாம் எடுக்கும் காரியம் எதுவானாலும் சரி, அது 1000 மடங்கு வெற்றியை பெறும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தையை நீங்க எழுதவும் செய்யலாம் அல்லது தினமும் 1 நிமிடம் நீங்க சொன்னாலே போதும். எழுத போறவங்களும் ஒரு நாளைக்கு நீங்க 5 முறை இந்த வார்த்தையை எழுதினாலே போதும். அதிகமாக நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சில பேருக்கு பார்த்தோம்னா ஸ்கிரிப்டிங் மெத்தட் எழுதுவது பிடிக்கும், சில பேருக்கு சொல்வது பிடிக்கும். சோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எழுதினால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், சொன்னால் குறைவான பலன்கள் கிடைக்கும்லாம் கிடையாதுங்க. 2 மெத்தட்ஸ்க்குமே முழுமையான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இதற்கு கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு இல்லைங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எழுத போறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை ஜஸ்ட் சொல்ல போறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டைமிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தையை நீங்க எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நாம் எழுதினாலோ அல்லது சொன்னாலோ விரைவாக நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து பலன்களை நமக்கு கொடுக்கும். தினமும் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. முதலாவதாக எழுத போறவங்க ஒரு நல்ல நோட் புக்கை நீங்க வாங்கிக்கோங்க. ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். வீட்டிலேயே நீங்க பயன்படுத்தாத டைரி அல்லது நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா அதையும் நீங்க எடுத்துக்கலாம். அல்லது வேற ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக நோட் புக் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதையே கூட இந்த மெத்தடுக்கும் நீங்க எடுத்துக்கலாம். பேப்பர்ஸ்லாம் நீங்க பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா குறைந்தபட்சம் 90 நாட்களுக்கு
மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தணும். நடுவில் மேக்சிமம் நீங்க இடைவெளி எடுக்காதீங்க. தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து லாங் பிரேக் எதுவுமே நீங்க எடுக்காதீங்க. தினமும் ஒரே 1 நிமிஷம் மட்டும் தாங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதனால பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் மேக்சிமம் இருக்காது. 90 நாட்களுக்கு பிறகு இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். முதல் 3 மாதங்கள் ஒரு ட்ரையல் பீரியட். நம்முடைய மனதில் அந்த வார்த்தை ஆழமாக பதியும். அதற்கு பிறகும் இந்த வார்த்தையை தினமும் நீங்க பயன்படுத்திக்கிட்டே வரலாம். 90 டேஸ்க்கு பிறகு நீங்க நடுவில் எப்ப வேணாலும் பிரேக் எடுத்துக்கலாம். எழுத போறவங்களாக இருந்தாலும் சரி, சொல்ல போறவங்களாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே காமன் தாங்க. அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை நீங்க யூஸ் பண்ணுங்க. ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண வேண்டாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்கேஸ் நீங்க சடனா ஊருக்கு போறீங்க அல்லது ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க, அந்த நேரத்தில் நோட் புக்கை நீங்க மறந்துட்டு போயிட்டா கூட டெம்பரவரியா பேப்பர்ல நீங்க எழுதுங்க. திரும்ப நீங்க வந்த உடனே அந்த பேப்பரை நோட் புக்குள்ள வச்சிருங்க. சோ எந்த காரணத்திற்காகவும் நீங்க பிரேக் மட்டும் எடுத்துறாதீங்க. தினமும் எழுதி முடிச்சிட்டு அந்த நோட் புக்கை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க. அல்லது உங்க பேக்ல கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஒரு நோட் புக் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு நோட் புக் வாங்கி எழுதுங்க. பழைய நோட் புக்கை நீங்களே வச்சுக்கோங்க. அதை நீங்க எரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல தினமும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜ்ல எழுதணுமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நிறைய பேஜஸ் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 5 முறை மட்டும் தான் நம்ம எழுத போறோம். சோ நிறைய பேஜஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே போல ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல இந்த வார்த்தையை சொல்ல போறவங்க இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்றவங்க கொஞ்சம் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துல 5 முதல் 10 முறை நீங்க சொன்னால் கூட போதும். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். எழுதினாலும் சரி, சொன்னாலும் சரி, உணர்வு பூர்வமாக அந்த வார்த்தையை உணர்ந்து நீங்க சொல்லணும், எழுதணும். சரி வாங்க அந்த சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. சர்வ காரிய சாதகம் ததாஸ்து. சர்வ காரிய சாதகம் ததாஸ்து. சர்வ காரிய சாதகம் ததாஸ்து. இந்த ததாஸ்துன்ற வார்த்தை மிக மிக ஆற்றல் மிகுந்தது, சக்தி வாய்ந்தது. இந்த வார்த்தைக்காகவே தனியா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறோம். ஒருநிலைப்பட்ட மனதுடன் சர்வகாரிய சாதகம் ததாஸ்தோன்னு நீங்க எழுதினாலோ அல்லது சொன்னாலோ ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பாசிட்டிவான ஒரு உணர்வு நிலை உங்களுக்குள்ள வெளிப்படும். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு சின்ன காரியத்தை எடுத்தாலுமே ஏகப்பட்ட தடைகள், தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க தினமுமே இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. எப்பேற்பட்ட தடைகள், தடங்கல்களாக இருந்தாலும் அந்த தடைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகிடும். வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வார்த்தையை ஒரு முறை நீங்க எழுதுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.